மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்க பாடப்பகுதியில் 20வது கவிதையாக இடம்பெற்றிருக்கக்கூடிய மோட்சம் அப்படிங்கிற கவிதையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த கவிதையினுடைய ஆசிரியர் ப. முருகானந்தம் அவர்கள். அவர் பற்றிய குறிப்பு: புரிந்து கொண்டு நடத்தலே தெய்வீகம் என்பதை உணர்ந்து அறம், பொருள், இன்பம், வீடு என்ற வரிசையில் வீடு வேற்றை உணர்த்தும் கவிதைகளை எழுதி வருபவர். 500க்கும் மேற்பட்ட கவிதைகளை எழுதிய இவர் பூ.சா.கோ. கலை அறிவியல் கல்லூரியில் படித்தவர். பூ.சா.கோ. கலை அறிவியல் கல்லூரி அப்படிங்கிறது நம்ம கோவையில் இருக்கக்கூடிய பிஎஸ்டி காலேஜ், அதை தான் பூ.சா.கோ. கலை அறிவியல் கல்லூரின்னு சொல்லியிருக்காங்க. தத்துவ கவிதைகளை பெரிதும் விரும்பும் இவர் தத்துவத்திற்கு சமுதாய சிந்தனைகளை புகுத்த விரும்புவது குறிப்பிடத்தக்கது. தத்துவத்துக்குள்ள சமுதாய சிந்தனைகளை புகுத்தி தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடியவராக இந்த கவிஞர் விளங்கக்கூடியவர். ஒவ்வொரு கவிஞர் ஒவ்வொரு சமுதாய கருத்துக்களை பதிவு செய்யக்கூடிய நிலைகளை உடையவர்களாக இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம முருகானந்தம் அவர்கள் பார்த்தீங்கன்னா தத்துவத்தையும் சமுதாய சிந்தனையையும் கலந்து பதிவு செய்யக்கூடிய விருப்பமுடையவராக திகழக்கூடியவர். இப்போ கவிதையில மோட்சம் அப்படிங்கிற கவிதையில் இடம்பெற்றக்கூடிய செய்திகளை பார்ப்போம். இதில் தலைப்பு மோட்சம். மோட்சம் அப்படின்னா என்ன பொருள்? வீடு பேரடைதல் அப்படிங்கிறது பொருள். வீடு பேரடைதல்னா என்ன? மனிதன் இந்த பிறவியோட எனக்கு பிறவி அப்படிங்கிறது வேண்டாம், இறைவனோடு ஒன்று கலந்துவிட வேண்டும், மோட்சம் அடைய வேண்டும், வீடு பேறு அடைய வேண்டும், மோட்ச நிலையை அடைந்து விட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், மோட்சம் அப்படிங்கிறது சொல்லால சொல்லியிருக்காங்க. கவிதை: எளியோரை தாழ்த்தும் நிலை மாற வேண்டும். நம்ம சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பண்ட மாற்று முறை இருந்த காலகட்டம் தாண்டி நிலையா ஒரு இடத்துல வாழ தொடங்கிய காலம் முதல் பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, சொத்துக்கள், செல்வங்கள் நம்மளுக்கு தனக்கு தான் வேணும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாயிருச்சு. அந்த காலகட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா எளியவர் வலியவர் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு தோன்றிடுச்சு. எளியவர்னா எதுல? உடல் வலிமையிலையாகட்டும், புகழ், பதவி, இது போன்ற செல்வம், இது போன்ற நிலைகளில் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க மனிதர்கள்? பாகுபாடு பார்க்கக்கூடிய ஒரு நிலை தோன்றிடுச்சு. இப்போ எளியோரை தாழ்த்தும் நிலை, இப்போ வலியவர்கள் ஒருத்தர் இருக்கக்கூடிய நிலையில எளியவர்களை நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா கீழாக நடக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். நம்ம உடல் வலிமையில சிறந்தவர்களாக இருந்தா, அதாவது மற்றவர்களை விட உயர்ந்தவர்களாக இருந்தா, புகழ்ல பெரியவர்களாக இருந்தா, பதவியில உயர்ந்தவர்களாக இருந்தா, மற்றவர்களை விட நம்மகிட்ட சொத்து அதிகமாக இருந்தா, பொருட்செல்வங்கள் அதிகமாக இருந்தா, நம்ம என்ன செய்வோம், அதை விட நம்மை விட குறைவாக இருக்கக்கூடியவர்களை கீழாக நடக்கக்கூடிய ஒரு பழக்கம் சமுதாயத்துல நிலவக்கூடிய நிலை தற்பொழுது இருக்கு. ஆனா அப்படி நடத்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது சரியானது அல்ல. நம் சமுதாயத்தில் அந்த நிலை மாற வேண்டும். எளியோரை தாழ்த்தி நடக்கும், கீழாக நடக்கும் நிலை மாற வேண்டும். அடுத்தது, வலியோரை வாழ்த்தும் நிலை நீங்க வேண்டும். வலியவர்களிடம் மட்டும்தான் சிறந்த பண்பு நலன்கள் இருக்கும், எளியவரிடம் சிறந்த பண்பு நலன்கள் இல்லையா? அனைவரிடமும் ஏதாவது ஒரு திறமை அப்படிங்கிறது மறைந்திருக்கத்தான் செய்யும். நம்ம என்ன செய்ய வேண்டியதுன்னா வலியவர்களை மட்டும் புகழ்ந்து அவர்களுக்குள் இருக்கக்கூடிய சிறப்புத்தன்மைகளை மட்டும் சொல்லி புகழ்ந்து பேசிட்டு இருக்கணுங்கிறது கிடையாது. நம்ம பாரதியாரை ஆக்கைக்குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி பாடி தெரிந்தவர். அவர் வலியவர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த காலகட்டத்தில் தெரியல. அவரை புகழை மறந்துட்டோம், புகழை தவறிட்டோம். இப்போ நம்ம வலியவர்னு யார் நினைச்சிட்டு இருக்கிறோமோ அவங்கள மட்டும் நம்ம புகழ்ந்துட்டு இருந்தா இந்த எளியவன் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்குள்ளேயும் வலிமை இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாம போகுது. இப்போ புகழ்ந்தா வாழ்த்துனா அனைவரையும் வாழ்த்தணும், இல்லை வலியோரை மட்டும் வாழ்த்தாமல் வாழ்த்தக்கூடிய நிலை மாற வேண்டும், நீங்க வேண்டும். வலியோரை வாழ்த்தும் நிலை நீங்க வேண்டும் அப்படின்னா வலியவர்களின் சிறப்புகளை மட்டும் வாழ்த்தி புகழ்ந்து பேசிக்கொண்டு மட்டும் இருக்கக்கூடிய நிலை என்பது மாற வேண்டும், நீங்க வேண்டும். அடுத்தது, உரிமைகள் எல்லோருக்கும் பொதுவானவை. காலத்துக்கேற்ப பார்த்தீங்கன்னா இந்த உரிமைகள்ல மாற்றம் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்குது.
காலங்களில் ஏற்படக்கூடிய இந்த சிக்கல்களின் அடிப்படையில் உரிமை மாற்றங்கள் அப்படிங்கிறது அவசியமா இருக்கு, தேவையா இருக்குது. ஆண் பெண் உரிமைகளாகட்டும், மனிதர்களுக்கான அடிப்படை உரிமைகளையாகட்டும் அதிகரித்து கொண்டே வருகிறது. அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது தேவையாகவும் இருக்குது. அந்த உரிமைகள் எல்லாம் அடிப்படை உரிமைகள் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உணவு, உடை, இருப்பிடம், இது போன்ற அந்த உரிமைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானவை. அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்கக்கூடாது. அப்பதான் அந்த சமத்துவம் அப்படிங்கிறது பேணப்படும். அதற்காகத்தான் கவிஞர்கள் இத்தகைய கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்துறாங்க. விரித்திடும் பாகுபாடு கொள்ளாதவை. விரித்திடும் அதிகரித்துக் கொண்டே இருக்கக்கூடிய இந்த பாகுபாடுகள், வேறுபாடுகள் கொள்ளாதவை, தீமையை ஏற்படுத்தக்கூடியவை. புரியாமல் இருப்பதுவே அறிவீனமாம். இந்த பாகுபாடுகள் எல்லாம் நம்மளுக்கு தீமையை ஏற்படுத்தக்கூடியது அப்படிங்கிறத நம்ம தெரியாம இருப்பது அறிவற்ற தனமாம். புரிந்து கொண்டு நடந்தாலே தெய்வீகமாம். பாகுபாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தீமையை ஏற்படுத்தும், அதனால அதுலேருந்து விட்டு விலகி வர வேண்டும் அப்படிங்கிறத புரிந்துட்டு இந்த மனிதர்கள் எல்லாம் செயல்பட்டாங்கன்னா, வாழ்ந்தாங்கன்னா அதுதான் எத்தன்மையுடைய செயல். தெய்வீகம் அப்படின்னா என்ன? மனிதாபிமானமுடையவர்களாக, இரக்க குணமுடையவர்களாக வாழ்வதுதான் நன்று. நரியோடு பிறந்ததுவே தந்திரமாம். நரியோட இயல்பு என்னன்னா தந்திரமா செயல்படுறதுதான். இந்த கூட இருந்தே குளிக்க வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நரிக்கு இயல்பாகவே அந்த குணம் இருக்கும், எதுவும் செய்ய முடியாது, அதே நினைச்சாலும் மாற்றிக்கக்கூடியதாக இல்லை. ஆனா பரிவோடு கொடுப்பதுவே புண்ணியமாம். மனிதர்கள் அப்படின்னா எப்படிப்பட்டவங்களா இருக்காங்க? நரினா தந்திரமா இருக்கிறது மாதிரி மனிதர்கள் அப்படின்னா இரக்க குணம் உடையவர்களாக, மனிதாபிமானம் உடையவர்களாக இருக்க வேண்டும். பரிவோடு அப்படின்னா, பரிவுனா என்ன? இரக்கம். பரிவோடு கொடுப்பதுவே புண்ணியம். மனிதர்களாக பிறப்பிருக்கக்கூடிய அனைவரும் பிற உயிர்கள் மீது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்தின் போது உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் மீது இரக்கம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பதுதான் அந்த மனித பிறவியினுடைய இந்த மனிதர்களுக்கான புண்ணியமாக அமையும். அடுத்தது, மலையிலிருந்து உருண்ட கல்லும் சிலையாகலாம், அம்மலை மீது அச்சிலையும் நிலையாகலாம். உயரமான மலையிலிருந்து கீழே உருண்டு வரக்கூடிய கல் எதற்குமே பயன்படாதுன்னு சொல்லி நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா அதே ஒரு சிற்பியின் கையில கிடைக்கும் பொழுது என்னாகும்? சிறந்த சிற்பமாக, சிலையாக உருவாகும். அந்த உருண்டு வந்த கல் கீழே கிடக்கக்கூடிய நிலையில் சிற்பமாக மாறுகிறது. மாறின பின்ன என்னாகும்? மீண்டும் அம்மலையின் உச்சிக்கு சென்று அச்சிலை நிலையாக அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு உயர்வை பெறும். இப்போ வகுப்புல பார்த்தீங்கன்னா இறுதி பெஞ்சிற்கு அமர்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மாணவர் எதற்குமே பயன்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவர் பிற்காலங்கள்ல நாட்டையே ஆளக்கூடிய ஒருவராக, சிறந்த தொழில் அதிபராக மாறிடுவாங்க. அத்தகைய தன்மையை தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். எதற்கும் பயன்படாது என்று சில நேரங்களில் நாம் கருதக்கூடிய ஒருவர் என்னாகும்? நம்ம எதிர்பார்க்காத நிலையில ஒரு சிறந்த நிலையை அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. எதையும் இப்படித்தான் வாழ்க்கையில் நடக்கும் என்று தீர்க்கமாக சொல்லிவிட முடியாது. அடுத்தது, துரும்பாக சில பொருளை நாம் எண்ணலாம், அத்துரும்பும் நமக்கு ஓர் நாள் பயனாகலாம். துரும்பாக அப்படின்னா என்னது? சின்ன பொருள், இது எப்பவுமே பயன்படாது அப்படின்னு சொல்லி நம்ம சில பொருட்களை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பொருளோ நம்மளுக்கு ஒரு நாள் பயன்படும். நேரம் வரும் பொழுது அது பயன்படக்கூடியதா அமையும். அப்பதான் நம்மளுக்கு அந்த சின்ன பொருளினுடைய சிறப்பையும் பயனையும் நம்ம புரிஞ்சுக்குவோம். சின்ன பொருட்கள் என்ன? இப்போ நம்மளுக்கு பேனாவே தூள பயன்படுத்தக்கூடிய நேரத்துல நமக்கு பென்சிலினுடைய அருமை தெரியாமல் போயிடும். நம்மளுக்கு அந்த பேனா அப்படிங்கிறது இல்லாத நேரத்துல தான் நம்மளுக்கு அந்த பென்சில் எடுத்து நம்ம எழுத பயன்படுது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்மளுக்கு நிறையா பணம் வச்சிருக்கிறோம். அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ₹1, ₹2, ₹5 அதனுடைய மதிப்புகள்லாம் தெரியாமல் போயிடும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பணம் பறிபோன நிலையிலையோ இல்லை பணமே இல்லாத காலகட்டத்திலேயோ தான் அந்த நாணயத்தினுடைய ₹1, ₹2, ₹5 மதிப்பை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அடுத்தது, விரும்பாத தேர்களிடத்தில் பகையாகலாம், விரும்பும் அந்த காலம் வந்தால் நட்பாகலாம். விரும்பாத பேர் அப்படின்னா வேற எதுவும் இல்லை, மற்றவர்களுடைய நாம் ஒரு பழக்க வழக்கமுடையவங்களா இருப்போம், மற்றவர்கள் ஒரு பழக்க வழக்கங்களுடையவர்களாக இருப்பாங்க. இந்த பழக்க வழக்கமோ இல்லை அவர் அதிகப்படியான புகழ் பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினாலேயோ இல்லை வர்ண வேறுபாடு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவி, இது போன்ற ஏதாவது ஒரு காரணத்தினால மற்றவர்களை நம்மளுக்கு பிடிக்காமல் போகலாம். அதனால அவங்க கூட என்ன செய்வோம், பகைமை பாராட்டுவோம், அவங்க கூட நட்பா பழகக்கூடிய ஒரு நிலை இருக்காது. ஆனா அவர்களையும் விரும்பும் அந்த காலம் வந்தால் நட்பாகலாம். சில நேரங்களில் என்ன பண்ணுவோம், வேற எதுவுமே இருக்காது, நம்ம ரொம்ப தாகமா இருக்கோம், அதுக்கு அவங்க ஒரு வாய் தண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஒரு சூழல்னாலையும் கூட தண்ணியை அருந்திவிட்டு அவர்களுடைய உதவியை நம்ம மனதால நினைச்சு பார்த்து, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க, இவங்களை போய் நம்ம இவ்வளோ தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி நினைச்சு என்ன செய்வோம், அவர்கள் கூட மீண்டும் பகைமை அப்படிங்கிறது மாதிரி நட்பாக கூடிய ஒரு காலம் அக்காலத்தில் வரலாம். பகைமையும் நட்பாக மாறும். அடுத்தது, பெரும்பாரம் தாங்குதற்கு தடுமாறலாம், பெருமுயற்சி செய்தாலே அதை தாங்கலாம். நீங்க பாடத்திட்டத்தை எடுத்துக்கணும். நீங்க இந்த 1ஆம் ஆண்டு வகுப்புக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பாடத்துலையும் பாடத்திட்டம் கொடுத்துருப்பாங்க. பாடத்திட்டம் பார்த்த உடனே சிலருக்கு எப்படி இருக்கும், இது முழுவதும் இவ்வளவு படிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கலாம். ஆனா ஒவ்வொன்றா படிச்சு முடிச்சுட்டே நீங்க முயற்சி செய்து ஒவ்வொன்றா படிச்சு முடிச்சுட்டு வரக்கூடிய நிலையில இந்த பாடத்திட்டம் என்ன ஆகிட்டே வரும், குறைஞ்சிட்டே வரும். இப்போ நீங்க பெரிய முயற்சிகள் நீங்க செய்யக்கூடிய காலகட்டத்துல தான் அந்த பாரம் அப்படிங்கிறது, இந்த பாடத்திட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு முடிச்சு நிறைவா நீங்க முழுமையா படிச்சு முடிச்சிருவீங்க. அப்ப நீங்க இறுதியில பார்த்தீங்கன்னா எல்லாம் படிச்சு முடிச்சாச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய திருப்தி ஏற்படும். அதே போலதான் நோய்கள்ல ஏற்பட்ட காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கும், இவ்வளவு நாள் நல்லா இருக்குமே, திடீர்னு சொல்லி இப்படி ஒரு பெரிய நோய் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தடுமாறுறது இயல்புதான். ஆனா முழுமையும் அதுக்குள்ளேயே நம்ம போயிடக்கூடாது. இப்போ என்ன செய்யணும், நம்மளுக்கு அந்த நோய் நீங்குவதற்கான வழிமுறைகளை எல்லாம் பெரிய முயற்சி பண்ணி நடைமுறைப்படுத்தி செயல்படுத்தி அதிலிருந்து நீங்கி வெளிவருவதற்கான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி செய்தாதான் என்ன செய்ய முடியும், அதை விட்டு விலகி வர முடியும். பெருமுயற்சி செய்தாலே அதை தாங்கக்கூடிய வலிமை ஏற்படும். உலக அளவிலும் சரி உள்ள அளவிலும் சரி நம்ம அதை தாங்குவதற்கான மனதைரியம் உடல் தைரியம் உடையவர்களாக இருந்து பெரிய முயற்சி செய்யக்கூடிய நிலையில் அனைத்தையும் கடந்து வரலாம். தடுமாற்றம் இயல்பு, ஆனால் முயற்சியோடு தாங்கக்கூடியவர்களாக வலிமையுடையவர்களாக இருக்க வேண்டும். என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா எதற்கும் உதவ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நிலை மாறும் எப்பொழுது வேண்டுமானாலும். இது மட்டும் இல்லை, நீங்க பகைமை அப்படிங்கிறது எப்ப வேணாலும் நட்பாக மாறலாம். உங்க பாரம் உங்கள் முயற்சியால் தாங்கக்கூடியதாக மாறும். அடுத்தது, பெருவாழ்வு நிலைக்கும் என்று நாம் எண்ணலாம். பெருவாழ்வு அப்படின்னா நீண்ட நாள் வாழ்க்கையில இந்த பணம், புகழ், பதவி, உறவுகள், வாழ்க்கை எல்லாமே நமக்கு எப்பொழுதுமே நம்முடனேயே இருக்கும், இது எதுவுமே ஆகப்போவது கிடையாது அப்படின்னு சொல்லி பெரிய மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். நாம் நினைப்பவை அனைத்தும் நடக்கும். அந்த சூழல்ல இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இப்படியே தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கலாம். ஆனால் பேர் இடர் வந்த பின்பே அதை உணரலாம். எதை, இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையானது அல்ல, நிலையற்றது என்பதை உணரலாம். பேர் இடர், இடர்னா என்ன, துன்பம். சின்ன துன்பம், நீங்க நினைச்சிட்டு இருந்த அந்த பணமோ புகழோ பதவியோ மகிழ்ச்சியோ உங்கள் சுற்றிலும் இருக்கக்கூடிய உறவுகளோ எல்லாம் படிப்படியாக இல்லாமல் போகக்கூடிய நிலையில், குறையக்கூடிய நிலையில் அது உங்களுக்கு எப்படி இருக்கும், பெரிய துன்பமாகத்தான் இருக்கும். ஏன்னா நம்ம இது நாள் வரை அனைத்துமே நம்மளிடம் இருக்கும், நம்மிடம் இருக்கும் நினைச்சிட்டு வாழ்க்கையில் நிலையானதுன்னு நினைச்சு பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறோம். இப்போ அந்த துன்பம் அப்படிங்கிறது சிறிது சிறிதாக ஏற்படக்கூடிய நிலையை தான் நம்மளுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது என்னன்னு சொல்லி புரிய ஆரம்பிக்கும். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையற்றது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை சொல்றாங்க, பேர் இடர் வந்த பின்பே நாம் நினைத்தவையெல்லாம்
மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லாம் நடைமுறையிலிருந்து மாறும் பொழுதே, நம்ம அந்த துன்பத்தை அனுபவிக்கும் பொழுதே நம்ம என்ன ஆகுது, இந்த வாழ்க்கை என்பது நிலையற்றது என்பதை உணர்வோம். அடுத்தது, உலகெங்கும் திருத்தலங்கள் சுற்றி வரலாம். இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா அனைத்து தெய்வங்களுக்குமான கோவில்களையும் உருவாக்கி வச்சிருக்கோம். ஏன்னா மனிதர்களுக்கு நமக்கு நம்மையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி நம்மை வழிநடத்துகிறது. அந்த தெய்வம் தான் நம்மளுக்கு ஒரு அருள் பாலிக்கக்கூடிய தன்மையில் கூடியது. அந்த தெய்வத்தின் மீது மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாக பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்க. சைவ சமயம் சார்ந்தவர்களாகட்டும், வைணவ சமயம் சார்ந்தவர்களாகட்டும், கிறிஸ்துவத்தை சார்ந்தவர்களாகட்டும், நம்ம இஸ்லாமிய மக்கள் ஆகட்டும், அனைவருமே சிவனுக்காகட்டும், பெருமாளுக்காகட்டும், நபிகள் நாயகத்துக்காகட்டும், இயேசுக்காகட்டும், புத்தருக்காகட்டும், பல்வேறு கடவுளர்களுக்கு பல்வேறு கோவில்களை உலகெங்கும் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். அனைத்துமே நம்ம மக்களினுடைய நம்பிக்கை மிகுந்த பக்தியின் வெளிப்பாடாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த நிலையில உலகத்துல எல்லா இடங்கள்ல இருக்கக்கூடிய கோவில்களுக்கும் நம் மக்கள் என்ன செய்யறாங்க, சென்று வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உள்ளத்தில் இருப்போனை ஏன் மறந்து வாழலாம்? அந்த கடவுள்கள் கோவில்கள்ல தான் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார், உள்ளத்திலும் இருக்கிறார் என்பதை எப்படி நீ மறந்துட்ட அப்படின்னு கேட்கணும். மிஸ்தர்கள் பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும், நீங்க தெரிஞ்சிருக்கலாம். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம். உள்ளம் பெருங்கோவில், என்னுடைய உள்ளம்தான் கோவில், இந்த உடம்பு ஆலயம். இந்த உடம்புலையும் உள்ளத்திலையும் தான் யார் இருக்கிறா? கடவுள் இருக்கிறார். நீ வெளியில தான் தேடணும் அப்படிங்கிறது இல்லை. நம்பிக்கையாக இக்கோவில்களையும் தெய்வங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடியது அறிவியல் பூர்வமாகவும் சரி, உங்கள் மனரீதியாகவும் சரி, ஒரு நம்பிக்கைக்கு உட்பட்டதுதான். அங்கு சென்று வழிபடுவதும் சரிதான். ஆனாலும் உள்ளத்தில் அந்த கடவுள் இருக்கிறான் அப்படிங்கிறத நீ எப்படி மறந்து வாழலாம்? அடுத்தது, உடல் சக்தி தத்துவம் அனைத்தும் நாம் அறியலாம். உடல்ல கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதோடு மட்டுமல்லாம உடலுடைய சக்தியையும் தத்துவத்தையும் நாம் அறிய வேண்டும். உடல் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு தத்துவார்த்தமானது, எவ்வளவு புனிதமானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஐம்பூதங்களினுடைய வெளிப்பாடுதான் இந்த உடம்பு. 9 துவாரங்களை உடையது. எத்தகு தத்துவமயமான செயல்பாடுகளை உடையது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு அந்த உடலின் சிறப்பை, புனிதத்தை நாம் அறிந்து கொண்டு வாழ வேண்டும். உள்ளிருக்கும் இறைவனையே பணிந்து வணங்கலாம். உடலினுடைய சிறப்பை தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய இறைவனை போற்றி சிந்தித்து பணிந்து வணங்க வேண்டும். அப்படி வணங்கக்கூடிய நிலையில்தான் உள்ள துயரை ஒழித்து அருள் பெறலாம். மனிதர்களாகிய அனைவரும் இறைவனை போற்றி வழிபடக்கூடிய நிலையில் உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய துயர் துன்பமானது ஒழிந்து நீங்கி அருள் பெறலாம். நீங்கள் வேண்டுகின்ற வரத்தை, அருளை இறைவனிடத்திலிருந்து பெறலாம். உலக வாழ்வை ஒழித்து மோட்சம் பெறலாம். அப்படி நீங்க இறைவனை உண்மையாக வழிபடக்கூடிய நிலையில் உலக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒழிந்து, அதாவது பிறவி அப்படிங்கிறது நீங்கி மோட்சம் அப்படிங்கிறது அடையலாம். அதாவது ஏற்கனவே சொன்ன தலைப்புக்கு ஏற்ற செய்திருக்கிறது. வீடு பேறு பிறவியற்ற நிலையை, இறைவனோடு கலந்துவிடக்கூடிய நிலையை பெறலாம். முழுமையா கல்வியினுடைய செய்தி ஒரு முறை பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த மனிதர்களிடம் அந்த பாகுபாடு பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. அந்த பாகுபாடு பார்க்காத தன்மை அப்படிங்கிறது தான் தெய்வீகமானது. மனிதனுக்குரிய இயல்பான தன்மை அப்படிங்கிறது இரக்க குணத்தோடு செயல்படக்கூடியதா. அத்தகு தன்மையுடையவர்களாக நாம் இருத்தல் வேண்டும். அடுத்தது, நம்ம எதற்குமே பயன்படாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எதிர்பார்க்காத வகையில பயன்படக்கூடியதாக அமையும். அதுதான் வாழ்க்கை.
நீங்க விரும்பாதவர்கள் கூட ஒரு நாளைக்கு உங்களுக்கு உதவி செய்து நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்து அவர்களும் நட்பாக கூடிய நிலை வாழ்க்கையில் ஏற்படும். மாற்றங்களுக்கு உட்பட்டதுதான் வாழ்க்கை. தாங்கக்கூட முடியாத துன்பங்களும் ஒரு நாள் என்ன ஆகும்? தாங்கும் நிலையை முயற்சியின் மூலமாக நம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டும். பெரிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆனா அந்த பெரிய வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையானது அல்ல. இதுதான் நிலையானது? வீடு பேறு அடையக்கூடிய நிலைதான் நிலையானதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உலகத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு சென்றுதான் வழிபடணுங்கிறது இல்லை. நம் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டு இந்த உடலின் தத்துவ மையத்தை புரிந்து கொண்டு சக்தியை புரிந்து கொண்டு இறைவனை பணிந்து வழிபடக்கூடிய நிலையில் உள்ள துயரம் உடல் துயரம் அனைத்தும் நீங்கி இறை அருளை பெற்று உலக வாழ்வை ஒழித்து மோட்சம் அப்படிங்கிற வீடு பேற்றை அடைந்து இறைவனோடு கலக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்படிங்கிறத முருகானந்தம் அவர்களுடைய அருமையான கருத்தாக அமைஞ்சிருக்குது. வாழ்க்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு நிலையற்றது தான். இறைவனோடு கலந்து விடக்கூடிய ஒரு மரண நிலை நம்ம அடைவோம். மீண்டும் பிறவி எடுப்போம் எடுக்கல அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சிக்கு உட்பட்டதாக தான் இருக்குது. ஆனால் அனைவரும் விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு முறை வாழ்ந்துட்டோம் அப்படின்னா மீண்டும் வேண்டாம், ஒரு மோட்ச நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விருப்பமாக பெரும்பாலான மனிதர்களுக்கு இருக்கு. நம்ம தவம் மேற்கொள்ளக்கூடிய நம்ம தவசிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அத்தகைய நிலைக்காகத்தான் போராடுறாங்க. பல வருடங்களாக சென்று காடுகள்ல மேடுகள்ல தங்கி அங்கெல்லாம் அந்த அவர்களுக்கு சுற்றெல்லாம் வளரக்கூடிய காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். டெய்லி எத்தனையோ நாட்கள் உணவு இன்றி தவம் மேற்கொண்டு எதற்காக தவம் மேற்கொள்றாங்க? பெரும்பாலானவர்கள் வீடு பேர் அடையக்கூடிய நிலைக்காக போராடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பிறவியற்ற ஒரு நிலையை கடவுளோடு கலந்துவிடக்கூடிய ஒரு நிலைக்கு விருப்பமுடையவர்களாக இருக்காங்க. மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. மோட்சம் அப்படிங்கிற கவிதையை படிச்சு பாருங்க.